பிசாசுக்கு இருக்கிற அதிகாரத்தை என் இயேசு கிறிஸ்து சிலுவையில முறித்து விட்டார். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாத்தீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். யாரை குறித்து எபிரேயர் எழுதுகிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார். இவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். எதற்கு எதற்கு என்று கேட்டீங்கன்னா, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, முற்றிலும் அழித்து போடும்படிக்கு. அது மட்டுமல்ல, அவன் அழிச்சா மட்டும் பத்தாது, நமக்குள்ள ஒரு மரண பயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தரும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். மரித்தவர் மரித்தவராய் இருக்கவில்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் வீட்டுக் கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவிருக்கிறார். யாரை அழைத்து செல்வதற்காக? தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்வதற்காக.